ராமானுஜா. குருநாதா. பார்த்தேன். உன் அற்புதமான இந்த கைங்கரியத்தை கண்டு உண்மையிலேயே மகிழ்ந்து போகிறேன். தன்யனானேன் சுவாமி. இதை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது ராமானுஜா. கூறுங்கள். நம் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நம் தமிழ் பாசுரங்களையும் போதிக்கும் அதே சமயத்தில் நம் மக்களுக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கூட போதித்தால் என்ன? இவை இருக்கும் இடத்தில்தானே ஆரோக்கியம் நிலைக்கும். ஆரோக்கியமான உடலில் தானே ஆரோக்கியமான உள்ளம் இருக்க முடியும். ஆரோக்கியமான உள்ளம் இருந்தால்தானே விரும்பும் அனைத்தையும் கற்க முடியும். இந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த பிரஜையாக திகழ முடியும். தாங்கள் கூறுவது 100% உண்மை சுவாமி. இங்கு வரும் பக்தர்கள் பகவானிடம் பக்தி செய்யும் அளவுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி அவர்கள் சற்றும் சிந்திப்பதில்லை. பிரசாதம் சாப்பிட்ட கையை குளத்தில் கழுவுவதில் தவறேதுமில்லை. ஏனென்றால் கையில் எஞ்சிய பிரசாதம் மீன்களுக்கு உணவாகிறது. ஆனால் மற்றவற்றையெல்லாம் குளத்திலும் அதை சுற்றியும் தூக்கி எறிந்து நீரை மாசுபடுத்துவது என்ன நியாயம்? நீ கூறுவது முற்றிலும் சரி. எத்தனையோ தேசாந்திரிகள் இந்த குளத்தின் நீரை குடிநீராகவும் பயன்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் உடல்நலம் கெட வாய்ப்பிருக்கிறது அல்லவா? இது தீவிரமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். தாங்கள் கூறியபடி ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்க முடியும் என்பதால் ஆரோக்கியத்தை பற்றியும் போதிப்பது குறித்து நிச்சயம் நாம் யோசிக்க வேண்டும். நல்லது, யோசிப்போம். ஆனால் நீ இந்த அருமையான கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிரு. பெருமாளின் அனுகிரகம் உனக்கு பூரணமாக கிட்டட்டும். சரி, பாடசாலையில் சந்திப்போம். நான் வருகிறேன். குருதேவா, தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். என்ன ராமானுஜா, சொல். இன்னும் 2 நாட்களில் நம் பாடசாலை மாணவர்களுக்கு தேர்வு வைக்கலாம் என்று தேவரீர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். ஏன், பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை, அந்த தேர்வை இன்னும் 4 நாட்கள் தள்ளி வைத்தால். தள்ளி வைக்க வேண்டுமா? ஏன், எதற்கு? நீ உன்னை அதற்கு தக்கவாறு தயார் செய்து கொள்ளவில்லையா? இல்லை சுவாமி, எனக்கு தேர்வை எதிர்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. பிறகு நம் சக்கரபாணி உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிறான். 4-5 நாட்களாக பாடசாலைக்கு வரவே இல்லை. அந்த நாட்களில் தாங்கள் நடத்திய பாடங்கள் அவனுக்கு தெரியாமல் போய்விடும். மேலும் 2 நாட்களில் அவன் குணமாகி எழுந்து விடுவானா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. அவன் வராத நாட்களில் நான் நடத்திய பாடங்களை அவன் குறைந்தபட்சம் 3 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதனால் அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். அப்படியே அவன் குணமடைந்து எழுந்து வந்து தேர்வை எதிர்கொண்டாலும் அவன் தோற்கப் போவது என்பது உறுதி.